வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம டல் லேக் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்டர்ன் சைடு, டல் லேக்கோடைய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற முகல் கார்டனுக்கு போயிட்டுருக்கோம். இந்த முகல் கார்டன் வந்து நிஷாத் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காஷ்மீர்லேயே இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் முகல் கார்டன். அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் முதல்ல வாங்கினோங்க. அடல்ட்ஸ்க்கு 48 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 24 ருபீஸ். இந்த கார்டன் யார் பராமரிச்சிட்ருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இந்த கார்டன் போகிற வழியில் நிறைய ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் இருக்குது. பாருங்கள், காஷ்மீரி ஃபலூடா, அப்புறம் நிறைய சாட் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ், அது மாதிரியெல்லாம் இங்கே சைடில் இருக்கிற அந்த ஷாப்பில் வாங்க முடியும். பேல் பூரி, நிறைய சாட்டுங்க, டிஃப்ரெண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸு, சின்னதாக இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ், மரத்தாலான பொருட்கள், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, கட் ஃப்ரூட்ஸும் கிடைக்குது, நிறைய ஜூஸஸும் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, நிறைய பேக்ஸு, ஷால்ஸு, கேப்பு, எல்லாமே சின்னதாக நமக்கு தேவையானதை அந்த முகல் கார்டனுடைய என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற சின்ன கடைகளில் நம்ம வாங்கிக்க முடியும். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் இங்கே பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு. இது எல்லாமே டல் லேக்கோட சைடில் தான் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. இது வந்து ஒரு டெரஸ் கார்டுங்க. நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற அழகோடு இருக்கிற சின்ன இந்த பூக்களை பாருங்கள், எவ்வளோ கலர்ஸில் அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. நேர்த்தியாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மலர்கள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நிறைய பெட்டூனியா ஃப்ளவர்ஸை பார்க்க முடியுது. இது எல்லாமே ஒரு ரோப் மாதிரி கட்டி அதை தொட முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக சேஃபாக நட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்குது. மேலே வந்தாச்சுங்க. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இதில் இருக்கிற ஒவ்வொரு டெரஸும் ஒவ்வொரு ஜோடியாக் சைனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள். நம்ம நடக்கிற எல்லா இடத்துலையுமே நிறைய பூக்கள் இருக்குது. இப்போது இந்த பின்னாடி தெரிகிற அந்த மலைத்தொடர் வந்து ஜபர்வன் அப்படிங்கிற மவுண்டைன் ரேஞ்சுங்க. இங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பியோனி ஃப்ளவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே நிறைய ரோஸ் செடிகளும் இருக்குங்க. பியோனி பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குல்ல. காஷ்மீரில் எங்கே திரும்பினாலும் ரோஸ் செடி தாங்க. சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறப்பவே சைடு ஃபுல்லாக நிறைய ரோஸ் செடி. ஒவ்வொரு வீடுகள்லேயும் அந்த காம்பவுண்ட் வால் மேலே படர்ந்து வரக்கூடிய ரோஸ் செடிஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. அவங்க யாருமே கண்டுக்கிறதே இல்லை அந்த பூக்களை எல்லாம். அது அப்படியே ஃபுல்லாக டெரஸ் மேலேயே இருக்குது. ஒரு சில வீடுகளில் காம்பவுண்ட் வால்ஸ் மேலே இருக்குது. அங்கேயே அப்படி இருக்கிறப்போ இந்த நிஷாத் கார்டனில், முகல் கார்டனில் எவ்வளோ அழகாக நடைபாதைக்கு பக்கத்தில் அவ்வளோ அழகாக பராமரித்து அழகாக வச்சுருக்காங்க. இது கண்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்குது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குப்பை கூட பார்க்க முடியல. அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் கூட இருக்குது. உள்ளுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் நமக்கு வேணுங்கிறது அங்கே வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்லணும், இது மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாத்துலேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே வர மக்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. நாங்கள் சம்மரில் வந்ததுனால இங்கே வெயில் இருந்தாலும் இந்த புல்தரைகள் எல்லாமே வந்து ரொம்ப சில்லுன்னு விறுவிறுப்பாக இருக்குங்க. நாங்களும் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மனசே இல்லாமல் தான் கிளம்பி போனோம்.